டேய் அப்படின்னு கூப்பிட்டா அது லவ் மேரேஜ், யோ அப்படின்னு கூப்பிட்டா அது அரேஞ்ச் மேரேஜ். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்ல. அது மாதிரி பக்கத்து வீட்டுக்கார ஆடி கார்ல போறான் பார்த்து 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 பொறாமப்படுறவங்களுக்கெல்லாம் பணம் சாபம். சைக்கிள் டயரை பஞ்சர் போட 10 ரூபாய் என்கிட்ட இருக்குடா சாமின்னு சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா, அவனுக்கு பணம் வரங்க. ஐயா, காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் 2 ரகம் தான். ஒருத்தன் செம்மையா படிப்பான், இன்னொருத்தன் செமஸ்டருக்கு மட்டும்தான் படிப்பான். நாங்கெல்லாம் 2வது ரகம். பணம் வரும். இன்னைக்கு என்னங்க ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங். 5 வயசுல 2 ரூபாயை தூக்கிட்டு மூச்சு வாங்க ஓடி போய் முட்டாய் வாங்கி தின்னு இருப்போமே, அந்த வயசுல அந்த 2 ரூபா தான் நமக்கெல்லாம் வரும். ஐயா, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு 1000 பேர் சீர்சனத்தை செஞ்சாலும் தாய் மாமன் கையால கொடுக்கற 101 ரூபா மொய் பணம் வரும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற புருஷன் 10 ரூபாய்க்கு தான் பூ வாங்கி கொடுக்கறான் அப்படின்னாலும் பொண்டாட்டிக்கு அந்த 10 ரூபா தான் வரும். இவ்வளவு எங்க நம்ம வீட்டிலேயே கூட நடக்குமே. துவைக்க போட்ட பேண்ட் பாக்கெட் எடுத்து தொலைவி பார்க்கும்போது என்னைக்கோ ஒரு நாள் மடிச்சு வச்சு ஒரு 100 ரூபாய் எக்ஸாம் பீஸ் என் ஃப்ரெண்ட் எனக்காக கட்டுறா அப்படின்னா நட்புக்குள்ள அந்த காசு வரும். 50 பேர் படிக்கிற கிளாஸ்ல ஒரு பிள்ளைக்கு பர்த்டே, 49 பேர் ஆளுக்கு 10 ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கி வெட்டோமே, அழகான நினைவுல அந்த காசு வரும். அப்பா ஐவிக்கு டூர் போகணும்பா, காசு கொடுங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் கொடுக்க முடியாது போன்னு சொல்லி கராரா சொன்ன அப்பா பஸ் படிக்கட்டுல கால் வைக்கும் போது நம்ம கேட்டதை விட ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில அதிகமா கொடுப்பாரு. அப்பா பொண்ணு பாசத்துக்குள்ள அந்த பணம் வரங்க. இப்படி வாழ்க்கையோட எல்லா நாங்களாம் யாரு தெரியுங்களா, ஸ்கூலு விட்டு வீட்டுக்கு வந்தோடனே போனை எடுத்து கேம் விளையாடுற 2K கிட்ஸ் இல்லங்க, வீட்டுக்கே போகாம தெருவுல கேம் விளையாட்டு போன 90s கிட்ஸ். 90s கிட்ஸ் நல்லதை மட்டும்தான் பேசுவோம். ஐயா, பணத்தை சாபம் என்று சொல்வதற்கு அவர்களிடத்திலே 1000 காரணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை வரம் என்று சொல்வதற்கு ஆழமான ஒரு காரணம் எங்கிட்ட இருக்கு. நான் எங்க இருந்து வரேன் தெரியுங்களா, கஜா புயல் தன்னுடைய கோர முகத்தை காட்டி சென்ற நாகப்பட்டினத்துல இருந்து நான் வரேன். எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, கனமழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து நான் வரேன். எங்க ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, கனமழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்னைக்குதான் சூரியன் சுல்லுன்னு சுட்டுட்டே இருக்கு. அது மாதிரி புயல் வருது புயல் வருதுன்னு சொல்லும்போது வந்தா என்ன பண்ணிட போறது அப்படின்னு ஒரு அலட்சியம் அந்த நாளும் வந்துச்சு. சொந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் பதுங்கி இருக்கோம், விழுறது வீடு விழுந்துருமா இல்ல வீட்டு மேல வேற ஏதாவது விழுதான்னு கூட எங்களால கணிக்க முடியல. பயத்தோட உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த ஒரு இரவை நாங்கள் கடந்து வந்தோம். விடிஞ்சு வந்து பார்த்தா சிலருக்கு வீட்டை சுத்தி இருந்த மரத்தை காணும், சில பேருக்கு வீட்டையே காணும். வயல்ல இருந்த நெல்லையெல்லாம் காத்து அறுவடை பண்ணி இருந்துச்சு. கரையில இருந்த படகு எல்லாம் கஜா புயல் களவாடிட்டு போயிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா ஊருக்கே சோறு போட்ட டெல்டா விவசாயி அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டுல நின்னாங்க. மனுஷன் கும்பிட்ட கடவுள் இறங்கி வரல, மனுஷன் பூஜை பண்ண சிலை இறங்கி வரல, மனிதநேயத்தோட நீங்க வந்தீங்க. அடுத்த வாழ்க்கைக்கான அடுத்த அடியை எப்படி தொடங்குறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எங்கெங்க இருந்தோ நிவாரணம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தீங்களே.